ரீசெண்டா என்னோட கிளினிக்ல நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்களுக்கு 35 இயர்ஸ். சோ அவங்களோட ஹிஸ்டரி நம்ம எடுக்கும் போது லாஸ்டா அவங்களோட பீரியட்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் போது 1 இயர் பேக் ஒரு டேட் சொன்னாங்க. சோ அதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது 6 months or 1 year before that date இன்னொரு டேட் சொன்னாங்க. 2 yearsல she has had bleeding only 1 or 2 times. சோ இந்த மாதிரி இருக்கும்போது I was really shocked and அவங்க கிட்ட ஏமா நீங்க ட்ரீட்மெண்ட் போலையா, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் டாக்டர் கிட்ட போனா அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க, டேப்லெட் போட்டா எனக்கு பீரியட்ஸ் வந்துரும், பட் எங்க பக்கத்து வீட்ல எல்லாம் டேப்லெட் போட்டு பீரியட்ஸ் வந்தா நல்லது கிடையாதுன்னு சொன்னாங்க. சோ நான் வெயிட் பண்ணேன் டாக்டர் நேச்சுரலா வரட்டும்னு, பட் வரவே இல்ல. தென் I did a scan for her and her endometrium thickness was almost 20 millimeter. So obviously endometrium thick இருந்துச்சுன்னா we suggest testing, and when we did the testing unfortunately she had a problem which if not treated could become a cancer. At least she came at this point. நிறைய பேர் PCO இருக்கும்போது டேப்லெட் போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்ற மித்ல இருக்காங்க. So either you should follow lifestyle changes, இதனால உங்களுக்கு 2 months once ஆவது ரெகுலரா பீரியட்ஸ் வரணும். ஒருவேளை இந்த 2 months once பீரியட்ஸ் வரல அப்படின்னா the endometrium should shed, அதாவது come out of our body at least once in 2 months. இதுக்கு நம்ம டேப்லெட் போட்டு பீரியட்ஸ் வர வச்சுக்கணும். Usually after the age of 50 endometrial cancer இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம்.